எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தாங்க சஜய். ஆர்எல்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு காரமடை கிட்ட ஒரு மலை இருக்குங்க. அதில் வந்து ஊற்று தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தான். ஸோ அந்த இடத்துக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அது ஆக்சுவலாக மலைக்கு மேலே 2 பெண்டு ஏறி மறுபடியும் 2 பெண்டு கீழே இறங்கினா தான் அந்த ஊற்று நீர் வருமாமா. ஸோ போய் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால், ஆக்சுவலாக அந்த இடம் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஸோ வாங்க ஆர்எல்எஃப் அங்கே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க அப்படியே போகலாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்புலேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எந்த வண்டியில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டுக்குருவி எடுத்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சிட்டுக்குருவிலேயே அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆச்சுங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ரயில்வே கேட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம போகிறப்ப ரயில்வே கேட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ரயில்வே கேட்டாக இருந்தால் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சொன்ன மாதிரி தான், மணி 9 ஆச்சு. நம்ம இன்னொரு 1/4 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற மாதிரி போகணுங்க. அதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ டாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ மழை வர மாதிரி இருக்கிறனால அந்த பிளாக் கலருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரக்கு பயமாகவே இருக்குங்க. ஏன்னா எனக்கு நான் தான் அடம் பிடிச்ச பிளாக் கலர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டஸ்ட் அடித்து நம்ம துடைக்கிறப்ப ஸ்க்ராட்ச் எல்லாம் நிறைய விழுக ஆரம்பிச்சிருச்சு ஆரில். ஸோ அதனால் பிபிஎஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாங் ட்ரிப் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் தான் போக போகிறோம். ஸோ அதனால் பிபிஎஃப் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போகிறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் டாம் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பிபிஎஃப் வந்துட்டு சிட்டுக்குருவி கூட ஒன்றும் பிபிஎஃப் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் டாமுக்கு பிபிஎஃப் பண்ணோம். ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூட்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் ரூட்ஸ். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ரயில்வே கேட் வந்துடும். அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையத்துக்கிட்ட போயிட்டோம்னா மேட்டுப்பாளையம் ரோடு ஜாயின் ஆயிருங்க. அங்கே தான் நம்ம எங்கேயுமே டர்ன் பண்ண வேணாம், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ரயில்வே கேட் போகலேன்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு போலங்க, மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின். இப்போ இந்த டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி போகணும். வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரோடு இவ்வளோ டிராஃபிக். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து எப்போவுமே டிராஃபிக்காகவே இருக்காதுங்க. இந்த ரயில்வே கேட் போட்டால் மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்கும். ஆவரம்பாளையம் பாலமும் இதே மாதிரி தாங்க, ரயில்வே கேட் போட்டால் மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த டிராஃபிக்னாலே அந்த இடத்துல பாலம் கட்டிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்கக்கூடாது. ஏன்டா டிராஃபிக்கை ஏன் நடக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக்காக இருந்தால் தானே பிரச்சனை. டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் அந்த பாலம் போட்டு தானே ஆகணும் அப்படிம்பிங்க. ஸோ கரெக்டு தான். இப்போ எல்லா இடத்துக்கும் பாலம் போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரெயினோட வியூ அவ்வளோக்கா இருக்காது. அதனால தான் நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே யாரில் சிக்னல் போட்டாங்க, ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு அங்கே ஊற்று தண்ணி வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, மழை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கோயம்புத்தூரில் மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, பேஞ்ச மழை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த இடத்துல ஊற்று தண்ணி வந்துட்டுருக்கா போய் பார்க்கணுங்க. ஸோ எங்கே அந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்ட்டு கேட்டிங்கன்னா, நான் எங்களா இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மலை தாங்க. நான் கூட கை காட்டி சொல்லியிருப்பேன், இந்த மலைக்கு பின்னாடி தான் காரமடை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எந்த மலையாக சொன்னோம்னா அந்த மலை தான் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ போய் பார்க்கலாங்க. ஓகே அதில் சிவன் போட்டாங்க. இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் போகிறவங்க இண்டிகேட்டர் போட்டு போனால் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் வந்து கை காட்டினா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரிக்டாக பறக்க ஆரம்பிக்கலாம். மண் ரோட்டில் வந்துட்டு
ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து கவுண்டமலை பாலங்க. இந்த ஏரி இறங்கணும்னா துடிலூர். இப்போ துடிலூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குங்க, மழை வர மாதிரி. மழை வந்தால் நல்லா தான் இருக்கும். மழை பார்த்தீங்கன்னா பேங்க் எவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணி அழகாக இருக்குது. அதுக்கெலாம் அந்த மழை வந்துட்டு இப்படி இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். ஆனால் அந்த மழை தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே மழை தான். அந்த சைடு ஃபுல்லாகவே மழை தான். ஸோ மேகம் மரத்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கூடிய விரைவில் அதை நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம அந்த ட்ரிப்போட அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அதுலேயே எனக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரிப்போட அப்டேட்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் ரெண்டுத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோகேரில் இப்போ வந்து நம்ம கரெக்டாக பாலத்தை விட்டு இறங்கியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஜிஎன் மில்ஸ், அதாவது கவுண்டர் மில்ஸ், அது ஷார்ட் ஜிஎன் மில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து துடிலூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் அப்படியே போவாங்க. போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பை நான் என்னென்ன ஸ்டாப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்துக்கும் ஸ்கூலு ரீஓப்பன் ஆயிரும். எல்லாம் ஜாலியாக மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸ்கூல் டேஸ்லாம், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், மீட் பண்ணி ரொம்ப இல்லை குரூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணானுங்க காலேஜில் இருக்கிறப்போ. ஸோ அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு, எக்ஸாம் டைமில் உட்காந்து பிட் அடிக்கிறதுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்ச ஒரு 2 மாதம் ஜாலியாக அதில் தாங்க பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் ஃபோன் பண்ணுறது இல்லை. ஸோ குரூப்பில் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். அவன் சென்ட் பண்ணாதான் நாங்கள் சென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக குரூப் லிங்கோட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று நான் சேனல் லிங்க் இருந்தால் சென்ட் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா அதையும் விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க எல்லோரும். அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் இல்லையா. மீட் பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, மீட் பண்ணுவோம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக துடிலூர் கிட்ட இருக்கோம். ஸோ இன்னும் துடிலூர் வரல. இன்னொரு ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா துடிலூர் வந்துருங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக போவாங்க. எப்பவுமே மேட்டுப்பாளையம் ரோடு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதாச்சும் இந்த கோயில் நோம்பி ஃபங்க்ஷன் திருவிழா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பொது சம்பவங்கள் நடக்கிறப்போ மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோடு. ஓகே, இல்லை அங்கே போய்ட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் உண்மையாக அந்த மலைக்கு பின்னாடி நான் போனதே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் போனேன்னா கொஞ்சம் மெயின் ரோட் வழியாக போயிட்டு மெயின்லேயே வந்துடுவேன். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் மட்டும்தான் நான் ஷார்ட்கட்ஸ்லாம் போவேன். இல்லைன்னா மெயின் ரோட்லேயே போயிட்டு மெயின் ரோட்லேயே வந்துடுவாங்க. ஆனால் இது வரைக்குமே நான் அந்த மலைக்கு பின்னாடி நான் போனதும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த மலையோட பிளேஸ், அந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இப்போ போய் பார்த்தா தான் தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போட்டிருக்காங்க ஒரு 2 செகண்ட் கிடச்சான்னு வச்சு பல்லுன்னு பிறந்துடலாம் நமக்குன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு 2 செகண்ட் கிடச்சா போதுங்க, பிறந்துடலாங்க. RX 100பா. RX 100னா RX 100 தான். சவுண்டுக்கும் பட் பிக்கப்புக்கும் சூப்பராக இருக்குங்க. அதான் சவுண்டு தான். நம்மளும் ஒரு RX எடுக்கிற ஆர்வம் பாரியா. நம்ம வர தெரிஞ்சதுக்கு எல்லா சிக்னல்லுமே கிரீன் சிக்னலாக தான் இருக்குது. 40 செகண்ட் இருக்குது, போயிடலாங்க. போய் இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 செகண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் ஆகுங்க. சிட்டுக்குருவியில் வந்துட்டு வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் சிட்டுக்குருவி வெளியெடுத்துக்கிறேன். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்து காருகள்லாம் நிறையா இருக்குங்க.
மறுபடியும் வெயில் வர ஆரம்பிக்குது. சூரியன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. 9:15 போய் 9:15 ஆச்சா? கால் மணி நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முடியாது போல. ஆனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லா வண்டியில் இருக்க டைமிங்க்கும் என் ஃபோனில் இருக்க டைமிங்க்கும் நான் எப்படின்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷத்தில் போகிறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் போய் பார்ப்போம். முடிஞ்சளவு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாங்க. அதுக்கெலாம் முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கார்ல, அந்த ஒரு சிக்னலை தாண்டிட்டோம்னு நம்ம சிக்னலே கிடையாது. இந்த ஒரே சிக்னல் மட்டும்தாங்க, அதுவும் இப்போ க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது. கிராஸ் பண்ண முடிஞ்சால் கிராஸ் பண்ணிடுவேன். கிராஸ் பண்ண முடிஞ்சா இல்லை, கிராஸ் பண்ணியே தான் ஆகணும். இன்னும் 12 செகண்ட் இருக்குங்க. 2 செகண்ட் இருந்தால் போதும், கிட்ட பறந்துடலாம். வந்தாச்சுங்க. சொன்ன மாதிரியே வந்தாச்சு. சிக்னலை கிராஸ் பண்ணிட்டோம்ல. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த வண்டியில் போகிறப்ப அந்த எதிர்காத்தோட சந்தோஷமே தண்ணி தான் இல்லைங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நரசிம்மநாயக்கம்பாளையம். இது நரசிம்மநாயக்கம்பாளையம்ங்க. இல்லை லஃப்னு கொஞ்சம் தூரம் போனால் தான் நரசிம்மநாயக்கம்பாளையம் வரும். இது என்ன ஏரியா? என்ன ஏரியா தெரியலைங்க. கூட நம்ம எல்லா இடமும் நம்ம இடம் தான், அப்படியே போவோம். ஸோ இந்த இடத்துலேயே மலையோட மேட்டுப்பாளையம் ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடுங்க. டிராஃபிக் இருக்காது, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை ரோட்டில் எவ்வளோ டைம் பார்த்தாலுமே கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மலையெல்லாம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் மழை வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பனியே இருக்காது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக வெயில் அடித்த மாதிரி இருக்கும். நிறையா சீன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியாக இருங்க, நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுச்சு.